வாலிபர்களை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் ஒன்று இருக்கிறது. அதை தடை செய்ய வேண்டும் என்று வாலிப பெண் பிள்ளைகள், வாலிப ஆம்பளை பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கணும். வாலிபர்கள் மேல் கர்த்தர் அபிஷேகத்தை ஊத்த சித்தமா இருக்கிறார். அவர்களை கொண்டு சாத்தானின் சேனை அழிக்க கர்த்தர் சித்தம் கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அதை விட மாட்டான். கர்த்தர் அதான் சொல்லிட்டாரு, வாலிபர்களே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு நான் எழுதுகிறேன். பொல்லாங்கனை வாலிபர்கள் ஜெயிக்கணும். நாட்கள் வாலிபர்கள் பொல்லாங்கனுக்குள் விழுந்து கிடக்கிறார்கள். எழும்பி வாங்க, தயவு செஞ்சு அன்பு என் பிள்ளைங்க எல்லாருமே, என் பிள்ளைகளா நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பிள்ளைகளா நான் உங்களை நினைக்கிறேன். தயவு செஞ்சு எந்த ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள், எழும்பி வந்துருங்க. தயவு செஞ்சு என் பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்கு பிரியமானவர்கள், எழும்பி வந்துருங்க. நான் உங்களுக்கு ஒரு தாயா இருந்து உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுகிறேன். எந்த ஒரு பாவமா இருந்தாலும் இயேசு மன்னிக்க சித்தம் கொண்டு இருக்கிறார். இயேசு மன்னித்து விடுவார். இயேசு இந்த நாள் வந்தா நீங்க பரலோகத்துக்கு வரணும் பிள்ளைகளே. அதனால நீங்க மற்றவர்களுக்கு சாட்சியா வாழுங்க. உலகத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க கர்த்தரை எடுத்து காட்டுங்க. இயேசுதான் இவரு. இயேசுகிட்ட வந்துருங்க, இயேசுகிட்ட வந்துருங்க. சினிமா கடுமையா இருக்காதீங்க, சினிமா பார்க்காதீங்க, சீரியல் பார்க்காதீங்க, ஆபாசமான காரியங்கள் பார்க்காதீர்கள். டைமை கர்த்தருக்கு கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், காலேஜுக்கு போகிற பிள்ளைகளா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் நான் சொல்லுகிற வார்த்தை, வாலிப சகோதர சகோதரிகளே, என் பிள்ளைகளே, நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாய் பக்தி வைராக்கியமாக இருங்கள்.